தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவார் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள்லாம் இதை சரியாக கையாளவில்லை என்பதுதான் நான் சொல்ல வர விடயம். துப்பாக்கி கைமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் அண்மையில் நீங்கள் கைது செய்யப்பட்டிருந்தீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் இருக்குந்தானே. என்மேல என்ன குற்றச்சாட்டு அவைகளால் வைக்க முடிஞ்சது? சமூக ஊடகங்கள் ஒரு ட்ரெண்டிங். தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமை கோஷம். தமிழ் காங்கிரசினுடைய கஜேந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இபிடிபியையும் சேர்த்துக் கொள்வதற்கான சொல்லியிருந்தார். நாங்களே அதை விரும்பி இருக்கிறேன் என்றால் நாங்கள் நீண்ட காலமாக மாநசபை முறைமையில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கல அதை எள்ளி நகையாடியவர்கள். இன்றைக்கு எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழ் கட்சிகளுடன் பகைமை நிலவுகின்றதா? தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் என்ன நியமிக்கிறதுக்கு தேசிய தலைவர் முயற்சி எடுத்தவர். ஆனால் அந்த கூட்டில் இருந்த சக தமிழ் கட்சிகள் வணக்கம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே. வணக்கம். முரசு டிஜிட்டல் இன்சைட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த காலங்களில் பல ஆட்சிகளில் அமைச்சு பதவிகளை நீங்கள் வகித்து வந்தீர்கள். 2024 ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தீர்கள். இதன் மூலமாக யாழ்ப்பாணம் மாவட்ட மக்கள் உங்களை முற்றாக நிராகரித்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அப்படி நினைக்க இல்லை. ஒரு தேர்தல் அரசியலில் வெல்றதும் தோக்குறதும் சகஜம். அந்த வகையில் 94ஆம் ஆண்டில் இருந்து 30 வருடங்கள் தொடர்ச்சியாக நம்ம தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கூட காலம் இருந்தவன் நினைக்கிறேன். இது ஒரு சருகல், ஒரு ஒழிய நான் அதை பின்னடைவு ஒழிய தோல்வி என்று கருத இல்லை. வருங்காலத்தில் மக்கள் சரியானவர்களை தெரிவு செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் எங்களை பொறுத்த வகையில் வருமனவே பொய்யான வார்த்தைகளில் பசப்பு வார்த்தைகளை கூறாமல் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகள், மக்களுக்கான அபிவிருத்தி, மக்களுக்கான அரசியல் உரிமை பிரச்சனைகளில் நாங்கள் பங்காற்றி வந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட பலர் எந்த விதமான மக்கள் சேவையில் ஈடுபடாமலும் நாடாளுமன்றம் சென்றிருக்கணும். அது யாருடைய துரதிர்ஷ்டம் என்றது காலம்தான் பதில் சொல்லும். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் ஆயுதமேந்தி போராடிய பின்னணியை கொண்டவர். ஆனால் நீங்களும் இலங்கையில் ஆயுதமேந்தி போராடிய ஒரு குழுவின் தலைவராக இருந்துள்ளீர்கள். ஆகவே தற்போது ஜனாதிபதி தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவார் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? தீர்வை வழங்குவாரா இல்லையான்றதை விட அந்த கட்சியில் வடக்கில் 5 பேர், கிழக்கில் 3 பேர் என்று நினைக்கிறேன். இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள்லாம் இதை சரியாக கையாளவில்லை என்பதுதான் என்னுடைய கடந்த கால அனுபவத்திலிருந்து நான் சொல்ல வர விடயம். மற்றது இந்த அரசாங்கம், புதிதாக வந்த அரசாங்கம், நீங்கள் சொன்னது போல் பல விடயங்களை தேர்தலுக்கு முன்னாடி பல வாக்குறுதிகளை, கடந்த கால அரசாங்கம் தொடர்பான பல விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்து வந்தார்கள். ஆனால் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் அவர்கள் சொன்னது போல செய்ய முடியலை என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அரசுக்கு இன்னும் காலத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னவென்று சொன்னால், அந்த கட்சியில் வடமாகாணத்தில், கிழக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சரியாக முன்னெடுக்கவில்லை. அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக முன்னெடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான்
இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். துப்பாக்கி கைமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் அண்மையில் நீங்கள் கைது செய்யப்பட்டிருந்தீர்கள். 2 வாரங்களுக்கு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டீர்கள். இந்த கைது தொடர்பான உண்மையான நிலவரம் என்ன? அதெல்லாம் அவனுக்குத்தான் வெளிச்சம். அப்போ இதில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறபடியினால் நான் இது சம்பந்தமாக மேலதிகமாக எதுவும் கூற விரும்பாவிட்டாலும் நீதி வெல்லும் அல்ல உண்மை விரைவில் வெளிவரும் என்று நான் நம்புகின்றேன். அப்படியானால் இந்த கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? அதான் சொன்னேன், அவனுக்கு தான் வெளிச்சம். ஏனென்றால் இப்போ பேர் கடந்த காலங்களில் என்ன இந்த அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேணுமென்று பல பேர் பல முயற்சிகளை செய்தவ. அது இயக்க அரசியலாக இருக்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு இயக்கம் உள்ளடங்கலாக சக தமிழ் கட்சிகளும் வந்து வெளியேற்ற வேணும், அது முதல்ல வர உயிரோட இல்லாமல் பண்ண வேணும் என்ற முயற்சியில் செய்யப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் தான் முடிவடைந்தது. அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக பல முயற்சிகள் செய்தாலும் அது கைகூடவில்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2024 அது ஒரு தற்காலிக ஒரு வெற்றியை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். இந்த அரசு இனவாதத்தை தூண்டுகின்றது என்று தமிழ் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் தமிழ் கட்சிகளே இனவாத அரசியலில் ஈடுபடுகின்றன என்று அரசு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். இந்த முரண்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிறகு, இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு முதல் இருந்த நிலைமை வேறு. இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு நாங்கள் தேசிய நல்லிணக்கம் என்றொரு ஒரு கொள்கை, ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்வச்சு 90ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை அதை முன்னெடுத்து வருகின்றோம். ஆனபடினால் ஆட்சியில் இருக்கிறவர்கள் யார் என்பதை விட இந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள், அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எந்தளவுக்கு இதை இந்த மக்கள் நலன் சார்ந்து, நாளாந்த பிரச்சனையாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், எந்தளவுக்கு முன்னெடுக்கிறார்கள் என்றால் அது எனக்கு பூச்சியமாகத்தான் தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் முதல்ல சொன்னது போல் இன்றைக்கு இந்த ஆட்சித்தலைவர் ஒரு காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர். அது மாதிரி நாங்களும் ஒரு காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்றைக்கு அவர்களும் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்களும் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் துரவசவசமாக எங்களுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்புரிமை என்பது கிடைக்காமல் போய்விட்டது. அது கிடைத்திருந்தால் இந்த நிலைமைகளை நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து இன்னொரு முன்னேற்றகரமான பாதைக்கு இட்டு சென்றிருப்போம் என்பதைத்தான் நான் திருப்பி சொல்ல விரும்புகின்றேன். தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமை கோஷம் தற்போது வலுத்து வருகின்றது. இது தொடர்பில் உங்களது நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நீண்ட காலமாக அது இயக்கங்களாக இருக்கலாம், அல்ல தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், அவர்கள் தேர்தலை முன்னிறுத்தி வெல்லுவதற்காக சேருவதும் பிரிவதும் வரலாற்றில் நாங்கள் கண்டிருக்கின்றோம். இப்போ கிட்டடியில் கூட நீங்கள் கேட்ட அந்த கேள்வியை பொறுத்த வகையில் தமிழரசு கட்சி, அதே போல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அந்த கூட்டு, மற்றது இந்த ஏனைய இயக்கங்களாக இருந்து கட்சிகளாக பரிணமித்திருக்கிற இயக்க அரசியல் கட்சிகளுக்கு இடையில் ஒரு கூட்டொன்று போய்கொண்டிருந்தது. அறிக்கை கூட தயாரித்திருந்தார்கள். அந்த அறிக்கையில் கூட நாங்கள் நீண்ட காலமாக EPDP நீண்ட காலமாக சொல்லி வந்த
அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வாக 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய அந்த ஒப்பந்தத்தில் அந்த மாநசபை முறைமையில் இருந்து தான் ஆரம்பிக்க வேணுமென்று நாங்கள் அன்றைக்கு சொல்லிக்கல அதை எள்ளி நகையாடியவர்கள். இன்றைக்கு எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும், விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ காரணங்களுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த வகையில் நாங்கள் அதை வரவேற்கின்றோம். சரி, அவர்கள் கதைச்சு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால் நாங்கள் அதை வரவேற்போம். உங்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சந்திரகுமார் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்துள்ளார். அந்த கூட்டணியிலிருந்தோ அல்லது ஏனைய தமிழ் கட்சிகளிடம் இருந்தோ உங்களுக்கு இதுவரை ஏதாவது அழைப்புகள் வரவில்லையா? எங்களுக்கு மாத்திரம் அல்ல, மான் கட்சிக்கும் நான் வீண கட்சி மான் கட்சி கூட வந்ததாக தெரியவில்லை. அழைப்பு வருமாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி சாதகமாக அதை பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். மக்கள் நலன் சார்ந்து உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு போன வருஷம் அப்படி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸினுடைய முக்கிய உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி EPDPயையும் சேர்த்து கொள்வதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி அன்றைக்கு சொல்லியிருந்தார். ஆனால் நான் அதை விரும்பியிருக்கையில் ஏனென்றால் நாங்களே அதை விரும்பியிருக்கையில் என்றால் அந்த போக்கு மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்கின்ற ஒரு போக்கு, ஒரு கொள்கை, ஒரு செயல்பாட்டை கொண்டிருக்கணும். மற்ற சகோதர படுகொலைகள் இதிலெல்லாம் நிறுத்தப்பட வேணும். அதிலேருந்து வெளியால் வந்தால் தான் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம்னு அன்றைக்கு சொன்னான். அன்றைக்கு சொன்னது தான் நடந்து முடிஞ்சிருக்குது. இன்றைக்கும் அந்த அழைப்பு வந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மக்கள் நலன் சார்ந்து. நீங்கள் கைது செய்யப்பட்டமை தவறானது என்று பல அரசியல் கட்சிகள் தெரிவித்திருந்தாலும் கூட சில தரப்பினர் இந்த கைது நடவடிக்கையை வரவேற்றும் கருத்து வெளியிட்டும் இருந்தனர். இதனை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றீர்கள்? அது காழ்ப்புணர்ச்சி. உண்மையன்றதை ஒன்று இருக்க காழ்ப்புணர்ச்சி. அதை உங்களோட பத்திரிகையை பற்றியும் சொல்ல வேணுமென்று யோசிச்சு நான் இப்போ என்ன இன்றைக்கு இந்த ஊடகங்கள், என்ன ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் ஒரு ட்ரெண்டிங், அதாவது ஒரு பிரபலமாகிறதுக்காக உண்மைக்கு புறம்பான செய்திகளை எல்லாம் வெளியிட்டு வந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நான் 90ஆம் ஆண்டு கொழும்புக்கு போன பொழுது ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று வேலை திட்டம், அதாவது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, மற்ற மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற இலக்கை அடைகிறதுக்காக நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாக தேசிய நல்லிணக்கத்தையும் உள்வாங்கி கொண்டு செல்வது தான் சரியான நடைமுறையாக இருக்கும் என்று நாங்கள் அன்றைக்கு சொன்னாங்க. அது வரலாறு இன்றைக்கு நிரூபிச்சிருக்குது. ஆனால் கூட அன்றைக்கு நான் 90ஆம் ஆண்டு கொழும்பில் சந்தித்த ஊடகங்கள், பெரும்பாலும் தமிழ் ஊடகங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொண்ட விடயம், EPDP சம்பந்தமாக ஏதாவது எழுத விரும்பினால் EPDPயினுடைய தரப்பில் அவர்களுடைய கருத்துக்களையும் எடுத்து எழுதுமாறு கேட்டிருக்கின்றேன். ஆனால் அந்த தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் இயக்கங்கள் இருக்கிற நேரத்தில் அந்த இயக்கங்கள் எவ்வாறு தமிழ் ஊடகங்களை நடத்தி கொண்டார்கள் என்று சொல்லி, நானும் அன்றைக்கு இந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளி என்ற வகையில் நான் எவ்வாறு ஊடகங்களை அணுகினான் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த ஊடகவியலாளர்களுக்கு தெரியும். நான் என்ன மாதிரி அதிலேருந்து வேறுபட்டனான் என்று சொல்லி. இப்போ நான் அன்றைக்கு அவர்கிட்ட கேட்டுக்கொண்டது, EPDP தொடர்பாக நீங்கள் ஏதாவது எழுத வழிக்கிட்டால் அல்ல சொல்ல வழிக்கிட்டால் EPDPயினுடைய கருத்தையும் கேட்டு எழுதுமாறு தான் நான் கேட்டிருந்தேன். அப்போ அந்த வகையில் முரசென்று சொல்லிக்கல உங்களுடைய முரசு பத்திரிகையில் என்னுடைய கைது சம்பந்தமாக பல அபிப்பிராயங்கள் எல்லாம் வந்தது. அதனுடைய இந்த ஊடகத்துக்கு ஊடாக
நிகழ்காலம் வருங்காலத்தில் ஏதாவது இபிடிபி சம்பந்தமாக உங்களுக்கு மாற்று அபிப்பிராயம் இருந்தால் தாராளமாக இபிடிபியை தொடர்பு கொண்டு இபிடிபியினுடைய பக்க நியாயங்களை இல்லை அவர்களுடைய கருத்துக்களையும் எழுதுமாறு அல்லது வெளியிடுமாறு அல்ல பதியுமாறு நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பான பிரச்சனைக்கு இன்னமும் தீர்வு கிடைக்கவில்லை. இந்த விடயம் குறித்து உங்களது கருத்து என்ன? நாங்கள் அன்றைக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க வழிகிட்டது என்றால் அந்த கறந்த பால் திரும்பி முளை புகாதுன்றது போல நாங்கள் அந்த காணி எல்லாத்தையும் அளக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய வழிகிட்டது. ஆனால் அந்த ஏற்பாட்டுக்கு ஒரு கட்சி தடையாக இருந்துட்டது என்றால் அவர்கள் அந்த நில அளவியாளர்கள் அளக்க செல்லுகின்ற பொழுது 2-3 தடவைகள் அதை தடுத்து எல்லாம் எதிர்த்து அதை அளக்க விடாமல் பண்ணிவிட்டார்கள். என்னை பொறுத்த வகையில் அண்டையிலிருந்து தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டதில் இருந்து பிரச்சனைகளை தீருகின்ற வகையில் அணுக வேணும் என்ற ஒரு கொள்கையை வேலை திட்டத்தை தான் நான் கொண்டிருந்தேன். ஆனால் சில கட்சிகள் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்க வேணும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டவை. இன்றைக்கு நாங்கள் அதை இது பண்ணுறோம். ஆனால் திருப்பவும் நான் சொல்ல பாரேன், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற அந்த அரசியல் கட்சி அரசாங்க கட்சியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு இதில் பிரதான பங்கு இருக்குது. நான் இதில் அனுர ஜனாதிபதி அவர்களை குறை சொல்ல விரும்பவில்லை என்ற என்னுடைய கடந்த 30 வருட அனுபவங்கள் நாங்கள்லாம் அதை முன்னெடுத்திருக்க வேணும். அப்போ இன்றைக்கு அந்த கட்சியில் தேசிய மக்கள் சக்தி அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாக வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட அந்த உறுப்பினர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவையெல்லாம் அதை முன்னெடுக்க வேணும். அது முன்னெடுப்பினமாக இருந்தால் அனுர அரசாங்கம் அதுக்கு நிச்சயம் முகம் கொடுக்கும், தீர்க்கும் என்று நான் நம்புகின்றேன். அவர்களும் அறியாமையில் அல்லது இயலாமையில் அல்லது ஆற்றலின்மையாக இருப்பினமாக இருந்தால் இது இப்படியே தான் தொடரும். மாகாண சபை தேர்தல் விரைவில் நடைபெறும் சாத்தியக்கூறு உள்ளதா? தேர்தல் நடைபெற்றால் நீங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றீர்களா? எனக்கு இப்போ இருக்கிற சூழலில் மாகாண சபை தேர்தல் நடக்கிற மாதிரி தெரிய இல்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் ஒரு குழுவை அமைச்சிருக்கின்றார்கள். ஆனால் அந்தளவுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் நல்லாட்சி காலகட்டத்தில் அண்டையன் சூழலை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த தேர்தலில் பொதுசன பெரமுனை வெல்ல போகுது என்ற ஒரு சூழலில் அதை தடுக்கிறதுக்காக ஒரு புதிய முறையில் தேர்தலை நடத்தலாம் என்ற ஒரு பிரச்சனையை முன்வச்சு அந்த சட்டத்தை மாற்றிட்டினோம். நான் கேட்குறேன்னா பழைய முறையிலேயே வைக்கிறதுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு 3/2 பலம் நாடாளுமன்றத்தில் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி உடனடியாக தேர்தலுக்கு போகிறது நல்லது. இந்த அரசு மாகாண சபை தேர்தலை நடத்த முன்வராததற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அவைகளுக்கு தான் பழிச்சான். முதல்கட்ட வேலைக்கு சொன்ன அவனுக்கு தான் பழிச்சான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் இருக்கும் தானே. தமிழ் கட்சிகளுடன் தற்போது உங்களுக்கு நெருக்கம் உள்ளதா அல்லது பகைமை நிலவுகின்றதா? பழமையான நெருக்கமோ பகமை பழமையான அரசியல் முரண்பாடுகள், அரசியல் விமர்சனங்கள், காழ்ப்புணர்ச்சிகள். இப்போ நான் 90ஆம் ஆண்டு வரையில் என் மேலே என்ன குற்றச்சாட்டு அவையால் வைக்க முடிஞ்சது? சரி, ஒரு தொடர்ச்சியான போக்கில் போலியான பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சுன்னு வச்சுக்கொள்வோமே. அப்போ அவர்களுக்கு என்மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி தான் அண்டையில் இருந்து, அதாவது 89ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் 89ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் என்ன நியமிக்கிறதுக்கு தேசிய தலைவர் அப்பாப்புள்ள அமுதலிங்கம் முயற்சி எடுத்தவர்.
ஆனால் அந்த கூட்டில் இருந்த சக தமிழ் கட்சிகள் நான் அதுக்குள்ள கலந்து கொள்றதை அவர்கள் விரும்பி இருக்க இல்லை. அதால் அது குழம்பி போச்சுது. அப்போ சக தமிழ் கட்சிகளோடு எனக்கு இருக்கக்கூடிய இது ஒரு நேச முரண்பாடு தான் ஒழிய பகம முரண்பாடு அல்ல. உங்களது எதிர்கால அரசியல் பயணம் எவ்வாறு அமையும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? மக்கள் நலன் சார்ந்து தொடரும். உங்கள் அரசியல் பயணம் இனிமேல் ஏதேனும் புதிய மாற்றங்களுடன் தொடருமா? மாற்றங்கள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கட்சியை மேலும் செழுமப்படுத்தி முன்கொண்டு செல்றது தான் என்னுடைய நோக்கம். தமிழ் கட்சிகளுடன் இணைவதற்கான அழைப்பு இதுவரை ஏன் உங்களுக்கு வரவில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதுவும் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் பயம், அல்லது அந்த ஆளுமை என்ற விஷயங்கள் இருக்குது. ஆளுமை அன்றைக்கு எங்கட ஒரு நாடாளுமன்றத்தில் சொன்னது போல் இத்தனை கொலைகளையும் முகம் கொடுத்தவர், அல்லது இத்தனையோ முயற்சிகள் நடந்தது, அவரை அந்த கொலை முயற்சிகளில் அவர் வென்றது, அந்த முயற்சி எடுத்தவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அப்போ அவர் ஒரு ஆற்றல் உள்ள தலைவர் என்று சொல்லி ஒரு அரசியல் தரப்பில் சொல்லப்பட்டது. அப்போ இந்த பயன்தான், காழ்ப்புணர்ச்சி, அரசியல் பயன்தான் காரணமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. சில உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகளின் ஆட்சிக்கு உங்கள் கட்சியான EPDPயின் ஆதரவை வழங்கியுள்ளீர்கள். இதன் பின்னணியில் அரசியல் உடன்பாடு ஏதும் இருக்கின்றதா? கேட்டார்கள், கொடுத்தோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறது தான். அதில் கேட்டுச்சு தாங்கள் ஆட்சியை நடத்துறதுக்கு ஆதரவளிக்க சொல்லி. அப்போ இருக்கிறவர்களுக்கு அவைகள் பரவாயில்லை என்ற யோசனையில் நாங்கள் மக்கள் எல்லாரும் வாக்களிச்சிருக்கிறோம் தானே. என்ன மாதிரி மத்தியில் ஒரு புதிய ஆட்சியாளர்களை எதிர்பாராத விதமாக மக்கள் கொண்டு வந்திருந்தார்களோ, அது மாதிரி வடக்கு கிழக்கிலையும் மக்கள் தங்களுடைய ஆணையை தாங்கள் விரும்பிய அல்ல நம்புகின்ற அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கணும். அந்த வகையில் நாங்கள் அதை விளங்கி கொண்டு அதை வரவேற்று கொண்டு அவர்கள் கேட்டார்கள், கொடுத்தோம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்றால், அதுக்கு முதலும் அவர்கள் கேட்டுத்தான் நாங்கள் கொடுத்தனாங்கள். அப்போ அதில் மறுதளிக்க விளக்கிட்ட முடியாது, தாங்கள் அப்படி கேட்க இல்லைன்னு மறுதளிக்க விளக்கிட்ட முடியாது தான். அப்போ நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் கதைப்போம்ன்ட்டு சொன்னோம். அவர்களும் பெரிய மனது பண்ணி இங்கே வந்தார்கள், சந்தித்தார்கள். இந்த அறைக்கெல்லாம் சந்தித்தது கேட்ட உடனே நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம். எமக்காக நேரத்தை ஒதுக்கி நாம் எழுப்பிய கேள்விகளுக்கு விரிவான பதில்களை வழங்கியமைக்காக முரசு டிஜிட்டல் இன்சைட் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த முரசு குழுமத்துக்கு நன்றி சொல்கிற அதே நேரத்தில் உங்கள் கேள்விக்கான பதில்களை நான் சொல்லியிருக்கிறபடியினால் அதை வெட்டாமல் அப்படியே நீங்கள் பிரசுரிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், எல்லாம் விரும்புகிறேன். நன்றி.